வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியரன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் பாலா அன் சதீஷ் அவர்களுக்கும், கதையாசிரியர் கார்த்திக் குமார் அவர்களுக்கும், அதற்குரிய டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும், அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை பிரமாதமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அருமை பிஆர்ஓ ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திரைப்பட நான் ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகையாளர்னு பார்க்குறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து, இப்படி ஒரு படம் நடித்து, இவர் படம் எடுத்து, இவர் படம் இயக்கி, இந்த மாதிரி இருக்கணும், பத்திரிகையாளரை பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து, நான் எத்தனையோ பத்திரிகையிலும் சரி, வாழ்க்கையும் சரி, டயலாகும் சரி, மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம். நான் லைஃப்பில் அனுப்பிச்சேன். அந்த விபத்தில் இருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடித்து, அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்கள் இவர் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம். என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வில்லேஜஸ், ஐ மீன் கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், பிரைவேட் பஸ் ஆகட்டும், லோடு லாரி ஆகட்டும், கண்டெய்னர் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன். இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை, ஒரு மனசு இதமாக இருக்குது. அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்தாங்க. இசையை சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டீங்க. இப்போ தயாரிப்பாளர் சொல்லும் போது என்னன்னா, நான் நிறைய படங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன், இல்லாமல் இல்லை. பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நம்ம அதை நடிக்கிறது நடிச்சு கொடுக்குறோம். நடிகன்னா எல்லா வேஷமும் நடிச்சு தான் ஆகணும், அதுதான் நடிகன். ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகும் வரணும். தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு, நடிகத்தில் சிவாஜி சார் இருக்காரு. இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பை கற்றுக் கொடுத்தவர் நடிகத்தில் சிவாஜி சார். அதே மாதிரி உலகத்துக்கு ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 3 தடவை ஜெயிச்ச ஒரு புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும். இப்போ உதாரணமாக தில்லானா மோகனம் என்ற படம் உங்களுக்கு ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம். தில்லானா மோகனம் படம், தில்லானா மோகனம் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1000 ஒரு படத்தில் சிவாஜி சார் நடிச்சிருந்தாலும் எப்படி இருக்கும்? மேட்சாக ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க தலைவர் எம்ஜிஆர்கிட்ட, என்ன தலைவரே நீங்கள் இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த சிவாஜி சார் நல்லா கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்ன தலைவர் யோசிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அப்படியா ட்ரை பண்ணுவோம். சிவாஜி சார்ட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் படமாமல் ஆய்வு பண்ணுறீங்க, ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சிவாஜி சார் சரின்னு இருக்காரு. அதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த 2 பேர் படத்துக்கு டைரக்ஷன் ராமண்ணா சார். அந்த படம் புரட்சி தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம், ராமண்ணா டைரக்ஷன். அதில் தலைவர் கிளிவாசல் இறந்துருவார், படம் போகல. தங்கச்சுரகம் படம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ண, அது தலைவர் மாதிரி பாட்டு பாடி பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா. தங்கச்சுரகம் போகல. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல, சிவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல. இது நான் சொல்கிறேன் வேலை வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த டிசிப்ளின் ஓடியான்னு சொன்னாங்கன்னா, சிவாஜி சார்ட்ட அண்ணா நீங்களாவே நடிக்கலாம், அப்போ உங்களுக்கு அதுதான் கரெக்ட். தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு படம் கரெக்ட் சொன்னாங்க, இதை நான் கேள்விப்பட வேண்டாம். அதனால் எந்த விஷயத்தில் நாங்கள் நடித்தா என்னை ஏற்றுக்குவாங்களோ ஒத்துக்குறவங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேருந்து வந்திருக்கேன். நான் நடித்து கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆடிக்கார் வாங்கணும், ஆவணிக்கார் வாங்கினது நோக்கம் அல்ல. ஆரம்பத்திலே கதையை கேட்க பிடிக்கணும், எனக்கு நடிக்கணும், இருபது பிடிக்கணும். தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு நான் போய் அவங்கள ப்ரோக்ராம் கூப்பிடல, இப்படிவா கதை பண்ணி அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே. அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் இல்லைனாலும் ஹீரோவாக உருவாக்குனார். அந்த பட தயாரிப்பாளர் சிவராமதாசன் திருச்செந்தூர் இருக்கிறாரு, இன்னொரு தயாரிப்பாளர் ராவணேஷ் அவரை வாங்கிட்டாரு, இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவரை நான் மறக்க மாட்டேன்.
ஆனால் திருப்பி அதில் படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சுன்னு பாருங்க. ராமராஜன் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் ஒன்லி 4 வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம். ஒன்லி 4 years. 86 நவம்பர் 28 படம் நம்ம ஊரில் ரிலீஸு. 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியோடைய அமைத்த பாட்டு வந்துதான் இந்த மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க. எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் கதை சொல்ல வந்தாங்க. ராகேஷ் அவர்களும் மகேஷ் அவர்களும் பாலா சதீஷ் காத்து வந்தாங்க. நான் நிறைய படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி அது சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தார், நீ இன்றோட என்ட்ரி ஆகியா அப்பயே மனசுல ஓகே முடிஞ்சு வச்சு வர முடியாது அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு மன்றாங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை வேலை செய்யறாங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ அவ்வளவு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கே கண் கலந்து 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு இருக்காங்கன்னா கிரேட் கிரேட். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.